தேர்தலை முன்னிட்டு டிஎம்கே நிர்வாகிகளுக்கு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படிங்கிற பயிற்சி கூட்டம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில நடந்துச்சு. மாமல்லபுரத்துல நடக்கிற இந்த கூட்டத்துல மாவட்ட செயலாளர்கள், மாநிலங்களவை, மக்களவை உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், தொகுதி பார்வையாளர்கள் இவங்கெல்லாம் தவறாம கலந்துக்கணும் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகி இருந்துச்சு. டிஎம்கேவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கிற அறிவிப்புல டிஎம்கே தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய திட்டமிடலின்படி வர்ற சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ற வகையில பல முன்னெடுப்புகளை டிஎம்கே மேற்கொண்டு வருது. அந்த வகையில மத்திய பாஜக அரசின் முன்னாடி தமிழ்நாடு தலை குனியாது அப்படிங்கிற பரப்புரைய கழகம் தொடங்க இருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதியா ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் டிஎம்கேவினுடைய வெற்றியை உறுதி செய்யற வகையில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படிங்கிற முன்னெடுப்புக்காக திமுக மாவட்ட செயலாளர்கள், மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்களுக்கான பயிற்சி கூட்டம் அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை காலையில 9 மணிக்கு மாமல்லபுரம் ஈசிஆர் சாலையில இருக்கிற கான்ஃப்ளூயன்ஸ் ஹால்ல நடந்துச்சு. இந்த கூட்டத்துல மாவட்ட செயலாளர்கள், மாநிலங்களவை, மக்களவை உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், தொகுதி பார்வையாளர்கள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில தான் நேத்து தினம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படிங்கிற டிஎம்கே பயிற்சி கூட்டம் தொடர்பா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொண்டர்களுக்கு நீண்ட அறிக்கை ஒன்னையும் வெளியிட்டிருந்தாரு. அதுல மாநில நிர்வாகியா இருந்தாலும் கூட அவரவர் வாக்குச்சாவடியில வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் இலக்கா இருக்கணும். மக்களின் வாக்குரிமையை பறிக்கிற எஸ்ஐஆர் செயல்பாட்டுல கண்காணிப்பா இருந்து கழகத்தினர் கடமையாற்றணும். எதிர்கட்சியான அதிமுக தன்னுடைய சொந்த கட்சியின் உரிமைகளையே பாஜக கிட்ட அடகு வச்சிட்ட நிலையில மக்களின் உரிமைகளை பத்தி கவலைப்படுறதுக்கெல்லாம் அதுக்கு நேரம் இருக்காது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் மக்களின் உரிமைகளை காக்க வேண்டியவர்கள் டிஎம்கேவினரும் தோழமை கட்சியினரும் தான். என்னுடைய வாக்குச்சாவடியில் திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்வேன் அப்படின்னு ஒவ்வொரு கழக உடன்பிறப்பும் உறுதியேற்று களப்பணியாற்றினா எல்லா வாக்குச்சாவடிகள்லையும் முன்னிலை பெற்று 2026ல 7வது முறையா கழக ஆட்சி அமைகிறது உறுதியாயிடும். மக்கள் நலனையும் மாநில உரிமைகளையும் காக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தமிழ்நாடு தலைகுனியாது. தலைகுனிய விடமாட்டார்கள் கழக உடன்பிறப்புகள். அந்த நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் தான் மாமல்லபுரத்தில் நடைபெறும் பயிற்சி கூட்டத்தில் உங்களை சந்திக்க வருகிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தது குறிப்பிடத்தக்க ஒண்ணா இருக்கு. அந்த வகையில தான் இன்னைக்கு தினம் திமுக பயிற்சி கூட்டம் மாமல்லபுரத்துல துவங்கி நடைபெற்று வருது. முதல்வர் தலைமையில நடந்து வர்ற இந்த கூட்டத்துல வரப்போகிற தேர்தல்ல என்னென்ன பணிகளை மேற்கொள்ளணும், அவற்றை எப்படி மேற்கொள்ளணும், கழக தலைமை முதல் கடைக்கோடியில் உள்ள தொண்டர் வரை எல்லாரையும் ஒருங்கிணைச்சு செயல்படுறது அப்படிங்கிறது எப்படி, இந்த மாதிரியான பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு வரதா தெரியுது. கூட்ட முடிவுல முக்கிய நிர்வாகிகளுக்கு சில பணிகளை முதலமைச்சர் ஒதுக்கி வழங்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.